என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னோடு கேட்டதெல்லாம் நடக்கும்படி யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்ப்பதற்காக சந்தோஷமாக உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன். இதுவரை நீ கோபத்திலும் குழப்பத்திலும் பல்வேறு தவறான முடிவுகளை எடுத்துள்ளாய். அதனால்தான் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்தது. என்கிட்ட கேட்டதெல்லாம் நடக்கும்படி யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டம் இன்று உன்னை தேடி வரப்போகின்றது. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு உன் கடமைகளை நீ செய்ய ஆரம்பித்தால் அழகான நல்ல வசந்த காலம் உன்னை தேடி வரும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வந்து சேரும் அத்தனை சந்தோஷங்களும் நீ செய்த கர்ம வினைகளை காட்டியதே. நீ விரும்பிய அத்தனை வரங்களையும் நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். நீ நினைத்த காரியங்களை எல்லாம் நானே உனக்கு உன் கண்முன் நின்று நடத்தி கொடுக்க போகின்றேன். உனக்கான நல்ல வழிகளையும் நிச்சயமாக உருவாக்கி தருவேன். நீ என்னை பார்ப்பதற்காக என் ஆலயத்திற்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னை காண்பதற்காக நான் தினமும் உன் வீட்டிற்கு உன்னை தேடி வந்து கொண்டுதானே இருக்கின்றேன். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. அதற்கு பரிசாகத்தான் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக வைத்து கொண்டிருந்த வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்து அதன் மீது நீ வைத்த நம்பிக்கைகளை செய்து கொடுக்கவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ இதுநாள் வரையில் காத்து கொண்டிருக்கும் விஷயம் உன்னிடம் வந்து சேரும்படி செய்யப் போகின்றேன். என் தங்கமே, இனியும் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் என்ற நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் உன்னுடைய மனதின் வழியாக நடந்து முடியும். நான் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் யார் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன். நானே உன்னை புரிந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயம் எல்லாவற்றையும் உனது மனம் போலவே நான் நடந்து கொள்ளப் போகின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னுடைய மனது மட்டும் தெளிவாக இருக்கும்படி பார்த்து கொண்டால் போதும். உன் அம்மா நானே உன்னுடன் இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்றேன். இன்பமோ துன்பமோ சந்தோஷமோ துக்கமோ என்ன நடந்தாலும் அமைதியாக இரு. என் தங்கமே, அனைத்து விஷயங்களையும் சரி செய்ய உன் அம்மா நான் இருக்கின்றேன். நீ அடைந்த துன்பத்திற்கு யார் காரணமோ அவர்களுக்கு சீக்கிரமாக அந்த வேதனைகள் திருப்பிக் கொடுக்கப்படும். நீ சந்தோஷமாக இரு. இனி நீ கலங்கவே கலங்காதே. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். என் அன்பான குழந்தையே, இத்தனை நாட்களாக அம்மா அப்பா என்னுடைய கஷ்டகாலம் எப்பொழுது முடிவுக்கு வரும், என் வாழ்க்கையில் எப்பொழுது நடக்கும் என்ற எதிர்காலத்தை எதிர்பார்த்து ஏமாற்றங்களை மட்டுமே பெற்றுதான் இப்பொழுது களைத்து போய்விட்டாய். இத்தனை நாள் நீ அடைந்த ஏமாற்றமோ தோல்விகளோ கிடையாது. அதுதான் இப்பொழுது வரப்போகும் வெற்றியின் அடிப்படையாக இருக்கப் போகின்றது. முன்னேறி செல். இதோ இன்றோடு இன்றைய கஷ்டங்கள் எல்லாம் உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும்படியும் நாளை அழகான விடியலில் உன் வாழ்க்கை அழகானதாக மன நிம்மதி நிறைந்ததாக மறுபடியும் ஒரு அற்புதத்தை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகின்றேன். என் தங்கமே, அதற்காக உன்னை தேடி உன் அருகிலேயே நான் வந்திருக்கிறேன். நான் கூறுவதை எல்லாம் கேட்ட பிறகு உன்னுடைய மனதில் ஒரு தெளிவும் நிம்மதியும் பிறக்கும். அதன் பிறகு என் மேல் பாரத்தை நீ போட்டுவிடு. நீ நிம்மதியாக கண்ணுறங்கு. உன்னிடம் பொய் வேஷம் போடுபவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் அவர்கள் யார், எப்படி என்று உன்னை எப்படி ஏமாற்றினார்கள், இத்தனை நாள் எப்படி பொய்யாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உன்னிடம் நிரூபித்து உன்னிடம் இருந்து அவர்களை நான் விலக்கி வைக்கப் போகின்றேன்.
என் தங்கமே, நடக்கும் விஷயங்களை புரிந்து கொள்ள தயாராக இரு. இது உனக்கு ஒரு ஆபத்து என்றால் நீ என்னை அழைத்துவிடு. அடுத்த நொடி உன் அருகில் வந்து நிற்பதற்காக நான் தயாராக இருக்கின்றேன். ஒரே ஒரு நொடி மட்டும், அம்மா எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் உள்ளது, நீ என்னோடு வா என்று அழைத்தால் போதும். உடனே என் இரு கரங்களை உனக்காக நான் நீட்டுவேன். என் தங்கமே, அப்படி நான் இருக்கும் பொழுது உனது பிரச்சனைகளை நீ யாரிடமும் சொல்லவில்லை என்றாலும் உன் அம்மா நான் அறிவேன் தானே. மறந்து விடாதே, நீ யாரிடமும் சொல்லாத எல்லா பிரச்சனைகளிலும் நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால்தான் உன்னை காப்பாற்றுவதற்காக, உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்க இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, பலமுறை எனக்கு உதவ யாருமே இல்லை, எனக்கு யாருமே எதுவுமே செய்ய மாட்டார்கள், என்னை யாருமே கண்டு கொள்ளவும் இல்லை என்று நீ தனிமையில் இருப்பதாக நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய்தானே. என் குழந்தையே, நீ நினைத்து மனம் வருந்தி கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை. உன் மனதை தேற்றுவதற்காகவும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் உன் அம்மா நான் இருக்கின்றேன். உனக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கவும், உன்னுடைய குழப்பத்திற்கும் கேள்விக்கும் பதிலை கொடுக்க நான் இருக்கின்றேன். நீ கவலைப்படாமல் இரு, நிம்மதியாக இரு, எதையுமே யோசிக்காதே. நாளை எழுந்து உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது. அதை உன் தாயானவள் நான் நடத்தி வைக்கப் போகின்றேன். நிச்சயமாக நல்லபடியாக நினைக்கும். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு துணையாக இருக்கும் நான் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை பெற்று தரப்போகிறேன். நீ வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு வாழத்தான் போகின்றாய். என் தங்கமே, நீ நினைத்த சுபகாரியம் நல்லபடியாக நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். உன் மனதில் உடையும்படி நான் எந்த விஷயத்தையும் தவறாக நடக்க விட மாட்டேன். உன்னுடைய நம்பிக்கையும் தைரியமும் நானும் உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றேன். வெற்றி நிச்சயம் நடக்கும். அதை நீ எதையும் கண்டு கலங்காதே. என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன். உன்னை காப்பாற்றத்தான் நான் இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். நீண்ட நேரமாக உனக்காக காத்து கொண்டும் இருக்கின்றேன். நீ என்னை தேடி வர வேண்டும் என்ற அவசியமில்லை. உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். நான் கூறியதை முழுமையாக கேட்டுவிட்டு நிச்சயம் நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். உனக்கான ஆச்சரியம் காத்து கொண்டுதான் இருக்கின்றது. இனி எல்லாம் சற்று நேரத்தில் உன் கைகளில் வேண்டி விரும்பியது எல்லாமே நடக்கப் போகின்றது. சிக்கல் ஒன்றை துரித்து எறிந்து உன்னை சந்தோஷ பாதையில் நான் அழைத்து செல்லப் போகின்றேன். உன்னை பயப்படுத்தும் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தே போய்விடும். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நானே உனக்கு துணை என்பதால் நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது. என் செல்ல பிள்ளை வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாக நடத்தி வைக்க வேண்டியது உன் அன்னையின் பொறுப்பு. நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். உன்னிடம் மாறிவிட்டது மிகப்பெரிய அதிசயம். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த அம்மனின் அருளால் இந்த நாள் உனக்கு அழகிய நாளாக நிறைவடையட்டும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன். ஏனம்மா எனக்கு இப்படி நடக்கிறது, எல்லாமே சோதனையாக இருக்கின்றது அல்லவா என்று வருத்தப்பட்டு கேட்டாய். என் செல்ல பிள்ளையே, நான் கூறுவதை முழுவதுமாக கேள். மனிதர்களாக பிறந்த எல்லோருக்குமே நான் சோதனைகளை கொடுக்கத்தான் செய்வேன். ஆனால் என்னுடைய செல்ல பிள்ளைகளுக்கு மட்டும் நானே துணையாக இருந்து எந்த தடங்கல்களும் அவர்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காத அளவுக்கு நான் பார்த்து கொண்டிருப்பேன். அந்த வகையில் தான் இப்பொழுது உனக்கு துணையாக நானே இருக்கின்றேன். எந்த விஷயமும் உன்னை கஷ்டப்படுத்தும்படி நான் விட்டுவிட மாட்டேன். என்ற என்ன கவலை வந்தாலும் என்ன சிக்கல் வந்தாலும் காற்றில் பறக்கும் பஞ்சு போல நினைத்து ஊதி தள்ளிவிடு. என் தங்கமே, எனக்கு எப்படி தன்னுடைய பலம் தெரியாதோ
அதே போலத்தான் என்னுடைய பிள்ளையான உனக்கும் இன்னும் உன்னுடைய பலம் முழுமையாக தெரியவில்லை. அதனால் தான் நமக்கு இதெல்லாம் நடக்குமா, நமக்கு இதெல்லாம் முடியுமா என்று யோசிக்கின்றாய். கவலைகளுக்கெல்லாம் முதலில் ஒரு முற்றுப்புள்ளி வை. உன்னுடைய கவலைகளை துறந்து முகத்தில் சிரிப்பை கொண்டு வருவதற்காக உன் அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, உனக்கு செய்து கொடுக்கும் விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கொண்டு வருவதாகத்தான் இருக்கும். அந்த அற்புதம் இந்த நாளில் நடக்கப் போகின்றது. என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ என்னிடம் மட்டும் கூறு. தவறு எது சரி எது என்று எதையும் நீ நம்பக்கூடாது. பல குழப்பத்தில் மாட்டித் தவிக்கிறாய் அல்லவா? யாரை நம்புவது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் இருக்கும் உண்மைகளை உனக்கு உணர்த்தப் போகிறேன். நீ கஷ்டப்பட்டது போதும், அழுது வருத்தப்பட்டது போதும். இனி உனக்கான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாகவே நடக்கும். எல்லாம் மாறும், சந்தோஷமும் வாழ்க்கையில் மலரும். என் குழந்தையே, நான் கூறியது நிச்சயம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காத அதிசயத்தை உனக்கு கொடுத்து வாழ்க்கையில் உயர்வான பாதைக்கு உன்னை கொண்டு செல்ல போகின்றேன். உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் நிச்சயமாக பூர்த்தி செய்ய போகின்றேன். இதுவரை உனக்கு ஏற்பட்ட தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளிலும் இனி உன் வாழ்க்கையில் வராத அளவிற்கு நான் பாதுகாக்கப் போகின்றேன். உன்னை உயர்வான உச்சத்திற்கு அழைத்து போய் உன்னுடைய துரோகிகளை எல்லாம் மூளையில் முடங்க செய்கிறேன். பார்க்கின்றாயா? நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய். உன் அம்மா, உன் தாயானவள் என் மீது நம்பிக்கை இருந்தால் ஒருபொழுதும் நீ பயப்படக்கூடாது. என் தங்கமே, எதனை நினைத்தும் கண்கலங்கவோ தயக்கம் காட்டவோ கூடாது. உனக்கு தேவைப்படும் நேரத்தில் உன் அம்மா நான் ஓடோடி வருவேன் என்று நீ நம்பினால் உனக்கான எல்லா விஷயங்களிலும் நான் செய்து கொடுத்து உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு. உன்னை எண்ணி நகையாடியவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வாயடைத்து நிற்கப் போகிறார்கள். அந்த அளவிற்கு முன்னேற்றம் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு நான் தரப்போகின்றேன். என் தங்கமே, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் நீ எனக்காக எதையுமே செய்ய வேண்டாம். ஒரே ஒரு நொடி என்னை அழைத்து என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு. உடனே உன் மனதில் நான் வந்து தங்கி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த நொடியே உனக்கு உணர்த்துவேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.